கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்தார். Last days God has given us good promise. யாத்ரா 33 அதிகாரம் 17 வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். As per the promise said in Exodus chapter 33 verses 17, God is leading and guiding us. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். So the Lord said to Moses, I will also do these things that you have spoken, for you have found grace in my sight, and I have known you by name. மோசே ஆண்டவரிடத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக Moses, before this word Moses received from God, அவன் தேவ சமூகத்துக்குள்ளே பிரவேசித்தார். he entered into the presence of God. அந்த தேவ சமூகமானது அவனை தேவ சமூகத்தில் மன்றாட வைத்தது. And this God's presence made him to intercede in the presence of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான், ஜெபித்துக் கொண்டிருந்தான். He said the promise of God and prayed to God. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, as like I said in last week, நம்முடைய நீதிகளை கர்த்தரிடத்தில் சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒன்று பெற்றுக்கொள்வோமானால் அதற்குரிய பிரதிபலன் மாத்திரமே நமக்கு கிடைக்கும். If we claim our righteousness and if we want to get something from God, it's only rewards we will get from God. ஆனால் தேவன் தம்முடைய உண்மையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அது அவர் ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். But when God blesses as per his truth, then we shall receive all the goodness and blessings which is prepared for us. We shall be able to receive it. அவருடைய உண்மை என்று சொல்லப்படுகிறது ஒரு நாளும் மாறவே மாறாது. And the God's truth of faithfulness will not change ever. அவருடைய உண்மையின்படி உள்ள நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். And we have to be prepared to receive the blessings of God as per God's faithfulness. அந்த அதிகாரத்தை நீங்க நாம் பார்க்கும் பொழுது, when we see this chapter, மோசே தேவ கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறார். Moses entered into the tabernacle. 9 வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறார். Verses 9 says Moses entered the tabernacle. மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. That the pillar of cloud descended and stood at the door of the tabernacle. கர்த்தர் மோசேயோடு பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். And the Lord talked with Moses, we read. ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். As like friends converse and commune, Lord spoke to Moses. முகமுகமாய் அவனோடு கூட பேசுகிறார். God spoke to him face to face. அப்ப அதற்கு பின்புதான் இவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லி அவன் ஜெபிக்கிறான். And even before that only we see here the word which said by the Lord, Moses spoke and Lord prayed. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. God said, I know you by name and you call me by name. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீரே. Lord, you said that I found grace in your eyes. சொல்லி தேவன் தனக்கு கொடுத்த அந்த உண்மையை அவன் அறிக்கையிடுகிறான். And the faithfulness which God gave him, he started to declare. ஆகையினால் கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்னியே அதன்படியே நான் உனக்கு செய்கிறேன். Therefore the God says now, as per the word which you spoke Moses, I will do it to you. இன்னைக்கு நாம சொல்றதெல்லாம் நடந்துறணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். Today we desire, we want that everything whatever we say has to be fulfilled. யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான், in James we read, உங்கள் இச்சைகள் நிறைவேறத்தக்க தகாத விதமா நீங்கள் விண்ணப்பம் பண்றீங்க. It says that do not pray as per to fulfill your pleasures. யாக்கோபு 4:3 வாசிக்கும்போது நீங்க தகாத விதமா நீங்கள் விண்ணப்பம் பண்றீங்க. James 4:3 says you ask, do not receive. அதனால நீங்கள் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறீங்க. You do not receive because you ask. ஏன் எனக்கு நான் சொல்றபடியே செய்வேன்னு சொன்னா எனக்கு கிடைக்கலையே அப்படினு கேட்கலாம். You can ask, God's word says whatever you say it shall be fulfilled, but it is not fulfilling. சொன்னபடியே எனக்கு நான் சொன்னபடி செய்வேன் என்கிற வார்த்தை எனக்கு கிடைக்கலையே. But the word which is said, you shall be fulfilled whatever you say, is not happening. இந்த வாக்குத்தத்தம் என்னல நிறைவேறலையே. This promise is not getting fulfilled in me. ஆனா தேவ சமூகத்துக்குள்ள போய், but going inside the God's presence, இந்த மோசே என்ன செய்கிறான்? what this Moses did, தேவ சமூகத்தில் இருந்து being in God's presence, தேவ வல்லமையினால் அவன் நிரப்பப்படுகிறான். he filled with the power of God. இந்த மோசே தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கிறான், தேவ சமூகம் அங்க இறங்கி வருகிறது. This Moses entered into the presence of God, and also the presence of God descends down. மேகம் அப்படி இறங்கிருச்சு. Now the cloud, the pillar descended. உண்மையா நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியங்களை கேட்பதற்கு முன்பதாக முதலாவது தேவ சமூகத்துக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும். Even before we ask something to God, we have to first enter into the presence of God. தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுன படம்தான் நம்முடைய வாயிலிருந்து தேவ சித்தத்தின்படி உள்ள அறிக்கை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். Only after the presence of God takes control over us, only then we should start to ask to God anything. ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். And only then we have
to make supplications to God. ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது, Because when you read the promise of God in Isaiah ஏசாயா 45, 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், Isaiah 45:11, வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். என்ன சொல்றாரு? what it says, உம்முடைய இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? what is the word of the Holy One of Israel? வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். And he asked the things which is supposed to come, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். and concern the work of my hands, command me. வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். Ask me of the things to come அப்ப concerning my என்னவோ sons. ஆண்டவர் சொல்றார், நீ அதை கேளு. Therefore God says, ask. கேளுங்க, Ask, உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும். it shall be given to you. ஆனா கேக்குறவங்க But he who asks, நம்முடைய நீதியை சொல்லி அல்ல, not declaring our righteousness, அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் கேட்கணும். we have to say his promise and then claim and ask. அப்ப அந்த வார்த்தையின்படியே நான் உனக்கு செய்வேன். Then as per this word and promise I will do it. ஏனென்றால் அவர் தம்முடைய என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், prepare பண்ணி வச்சிருக்கிறார். Because whatever the promise he has promised is all prepared there. எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. Everything is prepared. நம்ம என்ன செய்யறோம்? எடுத்த உடனே ஆண்டவரே ஒரு பெரிய 10 லிஸ்ட் நம்ம வச்சுக்கிடுறோம். But what we do, we take a big 10 list என்ன and we தேவ say, சித்தமான காரியங்கள் தான் ஜெபிக்கிறோமா? are we praying as per the will of God? தேவ சித்தத்துக்குரிய காரியங்கள் தான் கேட்டு பெற்றுக்கொள்கிறோமா? Are we asking and receiving the things as per the will of God? என்கிறதெல்லாம் ஒண்ணுமே நம்ம நினைக்க மாட்டோம். Nothing we consider or think. எனக்கு சொன்ன உடனே ஆண்டவர் செஞ்சிரணும். And whatever I say, immediately God has to do it. என் நிச்சயங்கள் எல்லாம் நான் என்னென்ன விரும்புறேனோ அதெல்லாம் நிறைவேற்றிடணும். What all my lusts and pleasures has to be fulfilled. ஆனா நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன? But how you have to pray, இயேசு என்ன சொல்லி கொடுத்தார் ஜெபத்தை பற்றி? how Jesus taught about the prayer. மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, It says, my heavenly Father, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, your name be hallowed, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, let your kingdom come, அப்படி சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல as your will be done on the earth as it is in heaven, பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. let it be done in the earth. அப்ப நீங்க ஜெபிக்க வேண்டிய விதம் எது? So how you have to pray, பரமண்டலத்தில் பரலோகத்தில் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? what is your plan about me in heaven? உம்முடைய சித்தம் எதுவோ அதை எனக்குள்ள நிறைவேற்றுங்க. Let your will be fulfilled in my life. இதுதான் 64ஆம் அதிகாரம் ஏசாயாவில் அங்கே சொல்லும்போது, நீர் எங்களுடைய பிதாவா இருக்கிறீங்க. That's what we read in Isaiah 64. It says, you are our father. இது 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது? Isaiah 64:8. இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. சொல்லுங்க, நீர் எங்களுடைய Now say, பிதா. you are our சொல்லுங்க, father. நீர் எங்களுடைய பிதா. You are our father. நாங்கள் களிமண். நாங்கள் களிமண். We are the clay. நீர் எங்களை உருவாக்குகிறவர். You are our நாங்கள் potter. அனைவரும் உமது கரத்தின் அப்ப கிரியை. ஒவ்வொரு நாளும் சொல்லணும். So every day you have to say, என் தகப்பனே, oh my father, பிதாவே, oh my father, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. oh you help us out. உம்முடைய கரத்தின் கிரியைகளாக நாங்கள் இருக்கிறோம். We are the works of your hand. வருங்காலங்கள் என்னவோ அதை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும். What are the things to come fulfill in our life? காரியங்களை என்னிடத்தில் கேளுங்க. Ask the things which is supposed to come. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி உண்மையின்படி கேளுங்க. Ask as per the promise of God and as per his அப்ப faithfulness. அதை கேட்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யப்படணும்? Therefore before you ask, what you have to do, நல்லா ஜெபிக்கணும். you have to pray well. ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகணும். You have to go into the presence of அப்ப the Holy ஆவியானவர் Spirit. உங்களுக்குள்ள தேவ வல்லமையினால் நிரப்பி 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 என்ன செய்வார்? Then the Holy Spirit will keep filling you. தேவ பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். He'll take you into the presence of அப்ப God. அவருக்கு சித்தமானது உங்க வாயில பிறக்கும். Then whatever is his will be birthed in your mouth. அந்த பிரசன்னத்துக்குள்ள போன உடனே When you enter into the presence of God, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் ஆகும். half an hour or 1 hour it may. ஜெபிக்க தான் உட்கார்ந்தோம். You start to ஆனா pray, என்ன சொல்லி ஜெபிக்கணும் ஒண்ணுமே தெரியல. not knowing what to pray. அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறேன். I keep talking 10 tongues. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். keep praising God. பாட்ட பாடிக்கொண்டே இருக்கிறேன். And keep singing songs. ஆண்டவரே ஆண்டவரே என்ன கூப்பிடுற, வாயில என்ன காரியங்களை சொல்லி ஜெபிக்கணும்ங்கற வார்த்தைய வாயில வரல. I'm calling, oh Lord, but I don't know what to pray. ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். But I keep telling, இயேசுவே இயேசுவேன்னு சொல்றேன். I'm saying Jesus, ஆண்டவரே Jesus. ஆண்டவரே சொல்றேன். I'm saying God. ஆனா என்ன காரியத்துக்கு பல காரியங்களை ஜெபிக்கணும்னு வந்திருக்குது. I've come to pray for many things. ஆனா எந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கணும் எனக்கு ஒண்ணு தோணல. I don't know how to pray or what to pray. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும்போது When the presence of God fills you, அவருடைய பரலோகத்திலே சித்தங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். and he will manifest his will about you in heaven. உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த வழிகளை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். And God will make you know the things which he has prepared for you. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? Then what you'll say? இந்த 60
64:8 சொல்றதுபடி, As per Isaiah 64:8, கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே oh now, O Lord, நீர் எங்களுடைய பிதா, you are our Father, நாங்கள் களிமண், we are the clay, நீர் எங்களை and உருவாக்குகிறவர், you are potter, நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. and all we are the work of your hand. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, When I read this word, உங்க சித்தம் என்னவோ what is your will? அது எங்களுக்குள்ள நிறைவேறும். Let it be fulfilled in us. எனக்குள்ள நிறைவேற்றுன்னு சொல்லல, It doesn't say that not அதுல ஒரு fulfilled in ஐக்கியம் me. வரும். எங்களுக்குள்ளே It says fulfill in, எங்களுக்கு வேண்டியதை எங்களுக்கு தாங்க, give whatever we need. எனக்கு வேண்டியதை தாங்க ஆண்டவரே. Lord, give me சபையில whatever. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அவன் ஜெபத்தை கேட்காதீங்க. Do not hear the prayer of my neighbor who is sitting down. நான் ஜெபத்தை கேளுங்க. Lord, hear my prayer. நான் சொன்னா எனக்கு தான் தருவார், உனக்கு தர மாட்டார். If I say he'll give it to me only, not to நீ you. ஜெபிச்சு உனக்கு ஒரு நன்மை வரும்போது When you pray and receive a goodness for இருக்கிற you, எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் வரணும். it will be a blessing. It should be a blessing to யோசுவாவை everyone. ஆசீர்வதிக்கும் போது நீ பலம் கொண்டு திடமனதா இருக்கிறது மாத்திரமல்ல, When he blessed Joshua, be of strong and good courage. கொடுப்பேன் என்ற ஆசீர்வாதத்தை The blessing I'll give you, நீ உன் மூலமாக எல்லாருக்கும் கொடுப்பேன். I will give it to you I will give it to others by you. நீங்க ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது, When you pray for something, ஆண்டவரே எனக்கு சம்பளம் ஏறணும் எக்ரிமெண்ட் எல்லாம் ஏறி போகணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அந்த மாசம் வந்துரும் உங்களுக்கு. when you pray, oh Lord, increase my salary, give me increment, you receive நீ it. கேட்டது எனக்காகன்னு கேட்டிருப்பேன். You would have asked for you, ஆனா ஒன் நிமித்தமா எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். and by you, because of you, there's joy for many others. எனக்கு மட்டுமா உனக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தா, ஆமா அங்கேயும் வந்திருக்கு. உடனே புஸ்க்கு நான் எனக்கு தான் கேட்டேன், என்ன அந்த ஆளுக்கு கொடுத்திருக்கிறார். If they'll feel bad, no, because it is already also the other persons also receive it. எங்கள் தேவன், My God, our எங்கள் God, பிதா, my Father, எங்களை உருவாக்குறவர். He who அப்ப forms us. இப்படி ஜெபிக்கும் போது அங்க பதில் தர்ற அந்த ஒரு மனம், so oneness, one mind, அந்த ஐக்கியம், fellowship, அந்த குடும்ப ஐக்கியம், fellowship in அந்த family, சபையின் ஐக்கியம், fellowship in church. இத வச்சு தான் ஆண்டவர் அங்க இறங்குறார். எப்படி கேக்குறான்? That's how God blesses. How he is asking, தன்னுடைய சுயநலக்காரனா இருக்கிறானா, is he selfish, எல்லாரையும் நேசித்து அங்க செயல்படுகிறானா, or he is loving everyone and working there? அதான் எலியாவு கூட அன்றைக்கு ஜெபிக்கும் போது, Also Elijah, when he prayed there, இஸ்ரவேலின் 12 கல்லை கொண்டு நிறுத்துகிறான். he posted 12 stones of Israel. கோத்திரம் ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது. Now the tribes were divided by 2. யூதா கோத்திரம் தனியா போச்சு, 10 தனியா போச்சு, 2 தனியா போச்சு எசேக்கியா ராஜா காலத்துக்கு பிறகு. In the days of King Hezekiah, 12 tribes separated and 2 separated. ஆனால் நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, First Kings chapter 18, when you read, நெகேமியா ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? Nehemiah, when he before prayed to the God, என்ன செய்யறான் பாருங்க. what he said, 12 கற்களை எடுக்கறான் பாருங்க. he took 12 stones. இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. Lord has blessed. பிரிஞ்சு கிடக்கிற கோத்திரங்கள், The tribes divided. அவன் என்ன விட்டு போய்ட்டான், is separated. பிரிஞ்சு போய்ட்டாங்க. They have separated. நாங்க இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நீர் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க ஆகாலே. You have made Hagar as king of Israelite. இங்க இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. You have formed a prophet here in Israel. போனவங்கள பத்தி இல்ல, அவங்களும் எங்களோட உள்ளவர்கள் தான். Not only those who are separate, they also belong to us. அவர்களும் எங்களுடையவர்கள் தான். They also belong to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. தேவனை பற்றி அறிவிக்கிற யாரா இருந்தாலும் சரி, Whoever, எல்லாரும் எங்களுடையவர்கள். those who are, no, all are us. அல்லேலூயா. Hallelujah. இங்க என்ன வாசி, கோத்திரத்தில் இலக்கியம் 12 கற்களை அவன் எடுக்கிறான். What we read here, we see he took 12 stones. ஐக்கியப்படுத்தி ஜெபிக்கிறான். He prayed. கர்த்தர் அங்க இறங்க ஆரம்பிச்சிட்டார். The Lord started to descend நீர் down. எங்களுடைய பிதா, You are Father. நாங்கள் களிமண், We are clay. நான் எங்களை உருவாக்குறீங்க. You are the God who, அப்படியானால் ஒவ்வொரு You நாள் are a potter. எங்களை சிருஷ்டிக்கிற ஆண்டவர், the God who creates நீர் us, எங்களை உருவாக்குகிற தேவன், the God who forms நீர் us. எங்களுடைய தேவன். You are our God. இப்படியே சொல்லி சொல்லி ஐக்கியத்தை, ஒரு மனதையும், குடும்பத்துக்குள்ள சபைகளுக்குள்ள சமாதானத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ளும்போது, When you say that you bring peace and fellowship in family, in church, என்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறாரோ, whatever the promise which God has given to கர்த்தருடைய you, ரகசிய செயல் உன் கூடாரத்தின் மேல் இருக்கும். God's secret works will be there in your tabernacle. தம்முடைய சித்தத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். And as per God's plan only, God will make it come to pass in your life. முதலாவது அந்த மோசே கூடாரத்துக்குள் நுழைகிறான் பாருங்க. First we see Moses entered into the tabernacle. போன உடனே அங்க மேகம் இறங்கிருச்சு. When he entered into the presence of God, the cloud descended. தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி நிரம்பி நிரம்பி, being filled in the presence of God, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரே. God gave the promise. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தேன் என்று சொன்னீங்களே. Oh Lord, you said you called me. அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்களே. Lord, you said you know me. என் கண்கள் உனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொல்லி Lord, you இருக்கிறீங்களே. said you have found grace in my sight. அதன்படி நீர் எனக்கு உதவி செய்யுங்க. Accordingly help me. உண்மையின்படி எனக்கு உதவி Help செய்யுங்க. me as per your faithfulness. என்னுடைய நீதியின்படி அல்ல, Not as per my உம்முடைய righteousness. உண்மையின்படி எனக்கு உதவி Help me செய்யுங்க. as per your கர்த்தர் faithfulness. சொல்லிட்டார், உனக்கு இளைப்பாறல தருவேன். Then I shall give you rest and go நான் before you. எங்கும் சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவேன். And I will command peace all என் over. சமூக
உனக்கு முன்பாக My செல்லும். presence shall go before thee. என்ன வார்த்தையின்படி செய்தியோ, Whatever you do as per என்ன promise, வார்த்தையின்படி என்னிடத்தில் வேண்டிக் கொண்டாயோ, as per the word what you spoke அந்த to me, வாக்கின்படியே நான் உனக்கு செய்வேன். accordingly I'll do it to you. கண்கள உனக்கு கிருபை கிடைக்கும். You shall receive a grace in my sight. தம்முடைய வார்த்தையின்படி தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி தம் ஆயத்தம் பண்ணி வைத்தவளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைக்கிறார். Therefore, as per the word of God, as per the promise, whatever God has prepared for us, He will give it to us. ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். He is ready, He is prepared. ஒரு தடவை சாமுவேல் தீர்க்கதரிசியை நீங்க பாத்தீங்கன்னா, Once you see about the prophet Samuel, அங்க உள்ள சமையல்காரனை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், சவுலை வச்சு உட்கார வச்சுட்டு சமையல்காரங்கிட்ட சொல்றான், டேய் போடா அந்த முன்னந்தோட அங்க வச்சிருக்கிறேன் அதெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்றான். No, he told to the people who are preparing food, no, it's said there, go and bring it, making Samuel, making Saul to sit there. எல்லாத்தையும் அந்த சமையல்காரன் என்ன செய்யறான்னா, சாமுவேலுக்கு முன்னாடி கொண்டு வந்து சவுலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறான். No, the man who prepares the food brought everything and set it before Saul. சவுல் அதுக்கு முன்னாடி சவுலுக்கு முன்பாக வைக்கும்போது சாமுவேல் என்ன சொல்றான் தெரியுமா? You know what Samuel said there? இது உனக்கென்று வைக்கப்பட்டது. It is kept for you. இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. It is set before you to eat. இதுவரைக்கும் இது உன்னுடையதாக வைக்கப்பட்டிருந்தது. Till now it was kept back for you. 9:24 9:24 First Samuel. அப்பொழுது சமையல்காரன் அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டது. ஹalleluya, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. It was kept back for you. கர்த்தர் நமக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். God has prepared something for us. அது எனக்குரியது, எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். It is for mine and surely I shall get it. எனக்குரிய நன்மைகள் எனக்கு கிடைக்கும். My goodness surely I'll receive it. அதனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது, that's why we read in First Peter chapter 1, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் இருக்குது. There are things which is prepared by God. கடைசி காலத்தில் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் இருக்குது. There are things which is prepared in the last days. பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, First Peter 1:5, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகள் இருக்குது. There are things which is prepared. அப்ப அந்த ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். I have to receive whatever is prepared for me. சாமுவேல் சவுலை பார்த்து என்ன சொல்றா? What Samuel said to Saul, சமையல்காரனை பார்த்து சொல்றா, he told to the cook, போய் எடுத்துட்டு வா, go and bring it. ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதே, they were just prepared. சவுலுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது தானே. It is prepared for Saul. அன்னைக்கு சாமுவேல் சவுலை அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னது போல, as like Samuel called the cook and தேவ said, சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது, when you sit in God's presence, தேவ சமூகத்தில் பிரவேசித்திருக்கும்போது, when you enter in God's presence, கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். God will command his angels. கர்த்தர் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகளுக்கு கட்டளையிடுவார். He'll command the things which are prepared for you. கொண்டு போ என்னுடைய பிள்ளைகளை நான் அழைத்திருக்கிறேன். I've called my children. அழைக்கப்பட்ட நாள் முதல், from the day you have been called, உன்னை தெரிந்தெடுத்த நாள் முதல், from the day God chose you, ஹalleluya, hallelujah, உனக்காக ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. there is one thing which is prepared for you. சவுலே நீ அதை அறியாது இருக்கிறாய். Saul, you do not know that. அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. Many are called. அநேகர் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. Many are called for the banquet. ஆனால் இது உனக்குரியது. But this belongs to you. இது என்னது? What is this? இது முன்னந்தொடை உன்னுடையது. This thigh belongs to you. அது உன்னோடு இருந்தது, அது உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. The thigh which is upper part is prepared for you. அதுதான் நல்ல பலனான ஆகாரம். That is the food of fat. கடைக்கு போனா எனக்கு ஒரு பாஸ்டர் கடைக்கு போகும்போது, கறி கடைக்கு போகும்போது சொன்னாரு, a pastor when I went to meat shop, he said, நம்ம அகஸ்டின் ஐயா மரிச்சு போனார், அவர் கூட சொன்னாரு, also Augustine brother, he said, கறி கடைக்கு போனாங்கன்னா முன்னந்தொடையில் உள்ள கறி வாங்கி சாப்பிடுங்க. so when you go to the உங்களுக்கு கூட அந்த ரகசியத்தை சொல்றேன். let me tell you the secret to ஆபிரகாம் வாங்கினாலும் சரி, ஈசாக்க வாங்கினாலும் சரி, buy the thigh of யாரை வாங்கினாலும் சரி, யாரை வாங்கினாலும் சரி, whatever you buy, என்னது whatever, முன்னந்தொடை அங்க வைக்கப்பட்டிருக்குது, அதை சாப்பிட்டு பாருங்க. take the upper thigh. அதுல டேஸ்டே வித்தியாசம் பாஸ்டர். Taste will be different. ஆனா அவன் கடைக்கார போட மாட்டான், அது எப்போதும் தொங்க வச்சுக்கிட்டே இருப்பான், அதுல இருந்து சீக்கிரம் எடுக்க மாட்டான் அவன். Soon he will not take it, it will be, that thigh will be hanging in the shop. வேண்டியவங்களுக்கு மாத்திரம் கொடுப்பான். He'll give it to only special people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. ஆகையினால இங்கே சாமுவேலுக்கு சாமுவேல் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. Samuel had prepared this thing for Saul. இதுதான் கர்த்தர் யாருக்கும் கிடைக்காதது. This is what no one else will get. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவர். God gives you a blessing which he has not given to others. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு நன்மையை அவர் தருகிறவர். He gives the goodness which is not given to others to you. அதுதான் சொல்லும்போது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகள். That is why it said it is
is prepared. அந்த ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகளை பற்றி ஏசாயா 64:4 என்ன வாசிக்கிறீங்க? What we read in Isaiah 64:4. அந்த ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற யாரால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகள்? What is that? It is அது prepared. பிதாவினால் It ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. is prepared by the Father. அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. It descends from the fathers of light. The Father of யாக்கோபு light. 1:17 வாசிக்கும்போது James 1:17 அது we read. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. It comes down from the Father of light. அதனால தான் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். That's why I tell and pray. கர்த்தாவே, Oh Lord, ஆண்டவரே, oh my God, நீர் எங்கள் பிதா. you are our Father. எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு தாரும். Give us whatever we need. ஜோதிகளின் பிதா நமக்குரியதை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Father of light, whatever is for us is prepared உனக்கென்று for us. வைத்திருக்கிற சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி ரெடி He வச்சிருக்கிறார். has prepared the healing for you and kept it. உன்னுடைய விடுதலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். God has prepared கல்வாரியிலே your deliverance and kept it. உங்களுக்கு வருகிற நன்மை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். The goodness He has prepared for you. தீய பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லையா? If you are not having deliverance from the evil தீய habits, சுபாவங்களிலிருந்து விடுதலை இல்லையா? if you are not having நீ deliverance அவரை from the நோக்கி evil habits, மன்றாடும் போது when you look onto Him and plead, அற்புதமாக கர்த்தர் மாற்றி விடுவார். wonderfully Lord will change it. அற்புதமாக அவர் உனக்கு ஜெயம் தருவார். Wonderfully He'll give you victory. நீ அதை மாறதுக்கு பல விதத்துல He பிரயாசப்பட்டிருக்கலாம். will try many ways to come out of that. உன்னுடைய வறுமை மாறுவதற்கு பல விதத்துல He will பிரயாசப்பட்டிருக்கலாம். try to change your poverty in ஆனா many தேவனை ways. நோக்கி நீ மன்றாடும் போது But when you look into the Lord and plead, ஏத்த சமயம் வரும். right time will come. தேவன் உனக்கு அந்த காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ணி தருவார். God will make it come to pass in your அதான் life. ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகள். The things which is அதை prepared, எப்படி பெற்றுக்கொள்றது? how shall we receive it? 1 பேதுரு 1:5 என்ன வாசிக்கிறீங்க? What we read in 1 Peter அந்த 1:5. ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை எப்படி பெற்றுக்கொள்வது? How shall we receive it? விசுவாசத்தை கொண்டு. By the faith. அது விசுவாசத்தை கொண்டு. It is by faith. ஹalleluya. Hallelujah. அதான் 64 ஏசாயால என்ன சொல்லி இருக்கு 4 வசனத்துல? That's what we read in Isaiah 64:4. அவர் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகள் The things, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. thou Lord, whatever we are waiting for us, do you do it? நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவர் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. For since the beginning of the world, men have not heard, not perceived by the ear, nor has the eye seen by any God besides you. அவர் வரும் நாளை குறித்து ஒருத்தருக்கு தெரியாது. No one knows the day when He comes. பிதா ஒருவருக்கு தவிர வேற ஒருவருக்கு தெரியாது. Only Father knows, other than Him. No one ஹalleluya knows. சொல்லுங்களேன். Shout hallelujah. அவர் வரும் நாளை அவர் பிதாவுக்கு மாத்திரம் தான் தெரியும், குமாரனுக்கு கூட தெரியாது. Only Father knows, even the Son doesn't know it. ஆனா இங்க சொல்றாரு, But here it says, தேவனே oh my God, உமக்கு காத்திருக்கிறாங்களே, those who wait for you, உம்முடைய சமூகத்துல விசுவாசத்துல காத்திருக்கிறாங்களே, those who wait for you in faith, தேவ பலத்தினால் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, those who are preserved by your strength, ஆயத்தமாக்கப்பட்டு வைத்திருக்கிறார். the things which is ready, தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். the things which is ready, விசுவாசத்தோடு போராடுறாங்க. those strive with faith, தேவன் தங்களுக்கு தருகிற பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறாங்க. they strive with the strength which is God அந்த given to them. பலத்துல போராடி They strive and strive with the எனக்கு strength. பரலோகத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. It is prepared and ready for me in அதான் heaven. 1 பேதுரு 1:5 வாசிங்க. We read in 1 Peter 1:5. அந்த பலன் பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. That is ready in the heaven. அந்த அதனால தான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, That is why the Father in heaven, அதை எங்களுக்கு தாங்க. give it to us. எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் The things which is prepared, கண் காணல, eyes has not seen, காது கேட்கல, ears has not heard, இருதயத்திலும் தோன்றல, not even imagined in the heart. யாருக்குமே தெரியாது. No one knows it. அவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. Other than Him, no one knows it. தேவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. Other than God, none knows என் it. காலம் எப்படி இருக்கு நீ ஜோசியக்காரங்கிட்ட போய் கேட்கலாம். You can go into the horoscope அல்ல and ask. ஜாதகம் எப்படி இருக்கு நீ போய் You can பார்க்கலாம். ask how are my அல்லது future. பல இடங்களில போய் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது கேக்கு பாப்போம். You can go and check with people how இப்படி is my future. காலங்கள்ல கடந்து வந்தா, If you come in இந்த this season, பிரச்சனை கடந்து வந்துச்சுனா, if this problem comes, எப்படி இருக்குன்னு பெரியவங்களிடத்துல போய் நீ கேட்கலாம், ஆலோசனை கேட்கிறதுக்காக you போவேன். can go to the elders to ask counsel. ஆனா தேவ சமூகத்துக்கு கடந்து போ. Go to God's presence. கர்த்தர் வரும் காலங்களை குறித்து உனக்கு கர்த்தர் அறிவிப்பார். God will declare the things of your future. வரும் காலங்களை குறித்து என்னிடத்தில் நீ கேள். Ask the things which is உன் supposed to come. பிள்ளைகளை பற்றி என்னிடத்தில் கேள். Ask about your sons. அப்ப கொஞ்ச காலம் கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கும். So little while there'll be difficulties. ஒரே கஷ்டமா இருக்குது. So difficulty. போராட்டமா இருக்குது. So suffering. எப்படி இதிலிருந்து விடுதலை பெறுது? How shall be delivered from this? கொஞ்ச காலம் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Little while you have to be grieved. அதான் அந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க. That's why we read in this word. கொஞ்ச காலம்
Little while நீ கொஞ்சம் துன்பத்தை அனுபவிக்கணும். you have to suffer. கொஞ்ச காலம் நீ கொஞ்சம் பாடுபட வேண்டியது Little இருக்கு. while you have to suffer. ஆனா கொஞ்ச காலத்துக்கு பின்பு But after a little while, லீபனோன் செழிப்பா மாறிடும். oh, Lebanon shall become a garden. லீபனோன் எப்படி மாறிடும்? How the Lebanon? ஏசாயா 24 அதிகாரத்தில் 29 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறீங்க? Isaiah 29 we read 29 17 என்ன சொல்லி இருக்கு பாருங்க. 17. கொஞ்ச காலத்துல Very little while லீபனோன் செழிப்பான வயல்வெளியா மாறும். Lebanon shall be turned into a ஹalleluya fruitful சொல்லுங்க. Shout hallelujah. காலத்து பாடுகள் இனி வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. Sufferings of this time cannot be compared with glory which is about to come. கொஞ்ச காலம் நான் பாடு அனுபவிக்க. Little while I have to suffer. மோசே அழகான வந்தான். Moses was beautiful. எல்லா பிள்ளைகளும் சமுத்திரத்துல விழுந்து எல்லாத்தையும் நதியில விழுந்து செத்து போனாங்க. All the babies were thrown into the river. எல்லா நதிக்குள்ள தூக்கி போட்டாங்க. They threw it into the river. அப்போ மோசேயை போடுறதுக்கு அவங்க அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. But Moses' mother was not. நல்ல நாணல் பெட்டியை செய்து She made the box of reed நதியில அனுப்பி வச்சிட்டான். and she put him in the reed box and sent. மோசேயை தூக்கி போட இஷ்டம் இல்லை. Now Moses' mother was not able to put. மோசே எப்படி இருந்தான்? How was Moses? அழகா இருந்தான். Moses was so beautiful. அழகான குழந்தையை நான் எப்படி இழுக்கு வீசுறது? How shall I throw him into the ஐயோ river? அழகு பிள்ளையை நான் எப்படி வீசுறது? My beautiful child. என் கையினால நான் அதை தூக்கி வீச மாட்டேன். I will not throw with my hands. ஆரோனுடைய குமாரத்தி வருகிறா. The daughter of Pharaoh came. அவங்களுக்கு எல்லா பிள்ளைகளுக்கு ஒரு நடந்துச்சுன்னா இந்த எபிரேய பிள்ளைக்கு நடக்கணும். இதை தூக்கி வீசு சொல்லல. She did not say it has happened to all the children. Also this Hebrew child has to be thrown into the river. அழக பார்த்தவன அப்படியே மயங்கிட்டான். She was attracted by the beauty of Moses. ஏனால் அவர்களுக்கு அழகுக்கு மயங்கினவர்கள் தான் பார்வோனுடைய வம்சத்தார் எகிப்தியர்கள். Those are people those who are attracted by beauty are all the house of Egyptians and புறம்பான Pharaoh. அழக பார்த்து அப்படியே மயங்கிடுவாங்க. They get attracted by the outward beauty. பார்வோனுடைய அரண்மனையில் அவன் வளர்க்கப்படுறான் பாருங்க. He was grown in the palace of Pharaoh. அழகு பிள்ளை வளர்ந்து கொண்டு வருகிறது. The child was எவ்வளவு beautifully காலம் grown. வளருது? How many years? 40 வருஷம் வளருது. 40 years the child was. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். We read 40 வருடமாக பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்து கொண்டு வந்தான். 40 years he was growing in the palace of Pharaoh. வந்தது. Right time came. அரண்மனையை விட்டு நீ வெளியே போக வேண்டியது வந்தது. It was required for you to get out of அரண்மனையை the விட்டு palace. அவன் போக வேண்டிய சூழ்நிலை. Situation for him to get out of the palace. துன்பத்தை அனுபவிக்கிற காலம் வந்துருச்சு. The time to suffer. பாடுகளை அனுபவிக்கிற காலம். Time season to suffer. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல Acts 7. நீங்கள் 30ஆம் வசனத்துல வாசிக்கும்போது When you read verses 30. அதுல சொல்லி இருக்கு கொஞ்ச காலம்தான். Little while. அந்த கொஞ்ச காலம் அவன் வெளியில போக வேண்டியது வந்துருச்சு. It was required for him to go out. அரண்மனை வாழ்க்கை எப்படி இருக்குது? How was the life of palace? நல்ல பெஞ்சு மெத்தையில படுத்து உறங்குறான். He was lying down in a soft bed. நல்லா சாப்பிடுறான். Ate well. கண்ணீர் இல்லாத பாதை. The path without tears. சஞ்சலம் இல்லாத பாதை. Path without troubles. வருத்தம் இல்லாத பாதை. Path without sorrow. எல்லா தனக்கு ஒத்தாசையாக எல்லாரும் இருக்கிறாங்க. Everyone is favorable to him. தான் புறப்பட்டு வெளியே போனாலே ரதம் ரெடியா நிக்குது. When he gets out, chariot is ready for him. கார் ரெடியா நிக்குது. Car is ready. ஐயோ செல்வமா வாழ்ந்து வந்த மோசே. Moses was so rich. 40 வருஷத்துக்கு பின்பு After 40 years. தேவன் ஆயத்தம் பண்ணினதை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். He has to receive whatever God has prepared தேவன் for him. ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுதந்திரத்தை அவன் அடைய வேண்டும். He has to possess the inheritance that God has prepared for him. நீ எங்க வர வேண்டும்? If he has to prepare, receive it, when he has to come. Moses, where you have to come? சில காலம் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். Yes, sometime you have to suffer. சில காலம் நீ வனாந்தரத்தை அனுபவிக்க வேண்டும். Sometime you have to experience wilderness. பாடுகளை அனுபவிக்க வேண்டும். Sometimes you have to go through sufferings. ஆகினால் பலவிதமான சோதனைகளுக்கு நீ உட்பட வேண்டும். You have to be put into different types of temptations and trials. வனாந்தரத்துக்கு வர்றான் பாருங்க. Now he came to the wilderness. கர்த்தர் அவனை தரிசனத்தோடு அழைத்து கொண்டு வருகிறார். Lord God brought him with vision. தரிசனத்தோடு புறப்பட்டு வருகிறார். He started with a vision. 40 அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக to fulfill the vision. அவன் எழும்புகிறான் பாருங்க. He raised up. அந்த 40 வயதுல என்ன செய்கிறான்? At the age of 40. தன்னுடைய சகோதரனை சந்திக்கும்படி அவன் புறப்பட்டு போகிறான். He started to meet his brothers. வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. Scripture clearly points out. 40 வயதான போது when he was 40. அடுத்த கண்டத்துக்கு அவன் கடந்து போகிறான். He went to the next stage. தேவ தரிசனம் அங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. God's vision started to work. புறப்பட்டு போகிறான். When he started. ஐயோ இந்த அரண்மனை வாழ்க்கை அல்ல. Not this life of palace. பரலோகத்தில் உள்ள சிந்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். Let the will of the heaven be fulfilled in my life. என் பிள்ளை எப்படி இருக்குதோ தெரியல. Oh my child, how is he? கண்ணீரை பார்த்ததே கிடையாது. He has not seen tears. கவலைகளை பார்த்ததே கிடையாது. Has not seen troubles. என் பிள்ளை அப்படியே சீராட்டி வச்சிருந்தேன். My child I was so keeping so carefully. என் பிள்ளையை கிளி போல வளர்த்திருந்தேன். Like a parrot I was taking care. இந்த மனுஷன் கையில கொடுத்துட்டேன். I've given to this man's ஐயோ hand. இந்த மனுஷன் கையில கொடுத்துட்டேன். I've given to this woman's ஐயோ hand. என் பிள்ளை படாத பாடுபடுது. My child is suffering so much. படாத வேதனைப்படுது. So much suffering he is going through. இப்படி கஷ்டப்படுறானோ Why so much of difficulty? ஏன்டா இப்படி கஷ்டப்படலையோ So much of suffering, why? கிளி போல உள்ள பிள்ளை இப்படி அடிச்சு ஒப்பு கொடுத்துட்டேனே. Oh child like parrot I've surrendered and submit like this. எத்தனையோ பேரண்ட்ஸ் பாரு பிள்ளைகளை நல்லா வளர்த்துட்டு திருமணம்
பண்ணி கொடுத்த பிறகு என்ன செய்யறாங்க, அவங்க குடும்பத்துல வர்ற பாடுகளை கண்டு கஷ்டங்களை கண்டு இவங்க உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. Now the parents submit, now they see the children after getting married, they are not able to go through the sufferings of the children and they suffer and they murmur. முன்னாடி உள்ள பெரியவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, The elders, those who were in the previous days, கஷ்டம் இருக்கதா செய்யும், yes, you will be having பாடுகள் difficulties, இருக்கதா you செய்யும், will be having sufferings, துன்பங்கள் இருக்கதா yes, you செய்யும், will be having troubles. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு, Surrender to the will of God and pray. நல்ல காரியங்களை நீ செய், Do good things. அவங்க தீமை செய்யறானே நீ தீமை If செய்யாத. they do evil, do not return இன்னைக்கு evil என்ன to சொல்லி evil. கொடுக்கறாங்க, Today what they teach, பாரு இல்லனா வந்துரு, see or else come back, return. வந்தாடா அவனுக்கு அறிவு வரும், Only when you return, விட்டு come back. தொலைடா, Only then நீ you understand. ஆம்பளடா, Leave it. 1000 பேரை நீ பார்க்கலாம்டா. You can see so many girls, you are a எப்படி man. இன்னைக்கு சொல்லி கொடுக்கிற மாமியார் மாறு, அம்மா மாறு, Today's mother-in-laws இன்னைக்கு and இப்படிதான் mother. போய்கிட்டு இருக்குது காலத்துல. Today's season is this. ஆகினால வாழ்க்கை என்ன இருக்குது, Therefore what is the life? எதிலும் திருப்தி அடையாம Life is not satisfied with anything. தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிடுறாங்க. They say they are child of சொல்லாதீங்க, God. அசிங்க கேவலம், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லாதீங்க. Do not say if you are living so like the எந்த child of God. சூழலில் மத்தியில கடந்து போனாலும் சரி, In whatever the situation I go மோசே through, குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு கர்த்தர் அவனை வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட்டார். after a particular season, God took Moses to wilderness. வனாந்தரத்துல நல்ல தூக்கம் இருக்காது, The wilderness you will not have good sleep. வனாந்தரத்துல நல்ல சாப்பாடு You will not இருக்காது, have good food. வனாந்தரத்துல நல்ல வஸ்திரம் இருக்காது, You will not have good garments. ஒழுங்கா சேவ் பண்ண டைம் In the இருக்காது, wilderness you cannot shave நல்ல well. வஸ்திரம் போடாம சமயம் இருக்காது, You will not have time to wear அங்க garments. பஞ்சுமத்தையில படுத்து தூங்கின நீ You slept in the cotton bed இன்றைக்கு there. ஏதாவது ஒரு மரத்தடியில தான் நீ படுத்து தூங்க வேண்டியது இருக்கும். Today you have to lie down under the tree and sleep. அந்த இடத்துல நீ சந்தோஷமா கடந்து போகணும். Even in that state you have to be joyfully கர்த்தருக்கு move on. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி அந்த நாட்களில பிள்ளைகளை பெற்றோர் ஆசீர்வதித்து எந்த சூழலால கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். Those days parents used to bless the children, whatever they state, God will அந்த bless you. They வாழ்க்கையில said, இருந்து தேவனை உறுதியா பிடிச்சுக்கோ. in that life hold on to the Lord ஆண்டவரோட firmly. கைவிட மாட்டார். God will not leave you. இப்படி சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானாக மாற்றினாங்க. They said and they made them worthy for the blessings of God then. இன்னைக்கு எல்லாம் இருந்தாலும் திருப்தி இல்ல. Today everything they have but still not இங்க என்ன satisfied. வாசிக்கிறோம்? What we read here, இங்க என்ன வாசிக்கிறோம்? what we read here, கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது. little while you have to suffer. சொல்லுங்க, அந்த 6ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? What is told in verse 6, கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது little while you have to suffer. அவசியமா இருக்குது. It is needed that you have been grieved for various சொல்லுங்க, வாயை trials. திறந்து சொல்லுங்க பாப்போம். Open your mouth and say, நான் சோதனைப்பட வேண்டியது, it is have to go நான் through trials, சோதிக்கப்பட வேண்டியது, I have to be tempted, நான் துக்கப்பட வேண்டியது, I have to be grieved and நான் tested, துன்பப்பட வேண்டியது. I have to be suffered. சொல்லுங்களேன். என்ன யோசிக்கிறீங்க, படுறது போதாதா இன்னுமாயா சொல்ல வைக்கிறீங்கிற மாதிரி இருக்குது. It is needed. உங்க வாயில பார்த்தா அப்படிதான் தெரியுது. பட்டதல்ல பாடி இனி வர்றதுதான். சோ சோத்திரம் ஆண்டவரே, என்ன சாமி இது வேறயா, நல்ல வாக்கு தத்தத்தை பற்றி நல்ல ஆசீர்வதிச்சு அனுப்புவார்னு பார்த்தா இப்படியெல்லாம் வேற சொல்லி கொடுக்குறாரு. As per மூலியை the பார்த்தா promise, I தெரியும். thought he will bless and send, but why he is asking us to suffer? கொஞ்ச காலம், Little while, சொல்லுங்க, little while, கொஞ்ச காலம், little while, கொஞ்ச காலம் little while. துன்பப்பட வேண்டியது அவசியம். It is needed that you எனக்கு be grieved. சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையா? Is it required to me? சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Those who say shout hallelujah. சொல்ல மாட்டீங்க கண்டிப்பா. ஒரே ஒரு ஆள் தான் தூக்குது. இது எனக்கு தேவையா? இது எனக்கு தேவையா? Is it needed for me? தேவைதான். கையை பார்த்து இப்படி சொல்லுவோம், தேவைதான். You have to say like this. சரின்னு சொன்னல, விரும்பி வந்தல்ல, தேவைதான். இப்படி கையை காட்டிக்கிடுவாங்க. ஜெயக்குமார் உனக்கு தேவைதான். It is needed for me. அருந்தாஸ் It is needed for me. உனக்கு தேவைதான். It's needed for me. அவசியம்தான். படு, You suffer? அவசியம்தான். It is needed. Say கொஞ்ச that. காலம் எனக்கு Little while அவசியம். I have to suffer. கொஞ்ச காலம். Little while. ஆனா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். But he is ready. பரலோகத்தில் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார்? What he has done in heaven. ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். He has prepared and அந்த kept ready. ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை Whatever he has prepared, விசுவாசத்துல பெற்றுக்கொள்ள போகிறேன். I am going to receive in faith. இந்த சோதனை முடிஞ்ச பின்பு After this temptation, எனக்கு அடுத்து நடக்கும் விலையேறப்பட்ட விசுவாசம். next the precious faith, அழிந்து போகிற பொண்ணு அக்கினில சோதிக்கப்படுது. the gold which is tested in the fire, அக்கிலும் விலையேறப்பட்ட விசுவாசம். but the faith which is precious than that, எனக்குள்ள பொட்டமிடப்படுகிறது. it is tested by fire. எனக்குள்ள சோதிக்கப்படுகிறது. It is tested in me. அப்ப வரபோது பாருங்க, எனக்கு Then it will come. ஆயத்தம் பண்ணினவைகள் எனக்கு கர்த்தர் தரும்போது The God gives me whatever is prepared. புகழ்ச்சி உண்டாகும். Let me praise. அங்கே கனம் உண்டாகும். Let me honor. அங்கே மகிமை உண்டாகும். Glory. தேவனுடைய நாம மகிமைப்படும். And the glory in அங்கே நான் God's கொஞ்ச name. கால பாட அனுபவிக்கிறேன். That for little while I'll suffer. இருதய தாங்கல ஆண்டவரே. Lord,
முன்னுக்கு நிக்கிறாங்களா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பாடு. Those who stand before, they know the முன்னுக்கு suffering. நிக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். Only they know the troubles. மற்றவங்க எல்லாரும் ஏதோ போய்டுவாங்க. Others will just go off. அவன் சொல்றான், எலியா ஒரு தடவை சொல்றான், Elijah said once, ஐயா நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். only one I am there. ஆண்டவர் சொல்லடி அப்படி சொல்லாத. God said, do not say so. 7000 பேர் இருக்கிறாங்க. There are 7,000. 7000 பேர் இருக்கிறாங்க, சரிதான். 7,000 are there, yes. ஆனா But முன்னுக்கு நிக்கிறவன் நான் ஒருத்தன் தானே. yes, I only face it. முன்னுக்கு நின்னவனுக்கு தான் தெரியாத வேதனை. Only the man who faces it knows it. அவனுக்கு தான் இருதயத்துல வர்ற காயம் தெரியும். He knows the wound coming in the heart. அவனுக்கு தான் எதிராளியுடைய பட்டயத்தின் காயங்கள் சரீரத்தில் படுவது தெரியும். He only goes through the pain of the sword of the enemy. சேபலோன் நப்தலிம் போர்க்களத்து முனையில நிக்கறாங்க. They stand in the face the battle. எலியா அந்த முன்னாடி நிக்கறான். Elijah stood in the front. அவனால அந்த வேதனை பட முடியல. He is not able to go through the trouble. சகிக்க முடியல. He is not able to go through the suffering. பிதாக்கள் அந்த வேதனையில நின்னாங்க. Father stood in the trouble. பெந்தேகோஸ்தே சபை உருவாக்கப்பட்டது. Pentecost church was formed. இப்ப பெந்தேகோஸ்தே சபை ஈஸியா வளர்ந்து கொண்டிருக்குது. Now Pentecost church is growing well now. எங்க பார்த்தாலும் பெந்தேகோஸ்தே போர்டு வச்ச உடனே ஜனங்க வர ஆரம்பிக்கிறாங்க. Everywhere they have Pentecost board and people are coming. இந்த பெயருக்கு ஒரு மேன்மை உண்டு பண்ணி கொடுத்தவர்கள் யார்? Who gave this excellence to this church? இதற்கு மேன்மையான சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தவர்கள் யார்? Who gave the inheritance to this church? பிதாக்கள் பட்ட தியாகம். The dedication of our அவர்கள் forefathers. வேடிக்கையாக்கப்பட்டாங்க. They were shamed. அவர்கள் நிந்திக்கப்பட்டாங்க. They were reproached. அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க. They were put to shame. அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டாங்க. They were put to grief. புறக்கணித்து தள்ளப்பட்டாங்க. They were cast out and இந்த rejected. வேதனைகளையும் பாடுகளையும் சகிச்சுதான் going through all these troubles and sufferings இன்றைக்கு and வந்து pain. நிற்கிறாங்க. Today they come and stand. இன்றைக்கு மோசே, Today Moses, மோசேயின் மூலமாக by Moses, வந்த பாதை தான் யோசுவாவுக்கு அந்த மேன்மை கிடைக்குது. the blessings was received by Joshua. யோசுவா ஈஸியா சுதந்திரிச்சிட்டான். Joshua inherited easily. ஈஸித்தப்பட்டு இருந்து லகுதா. You fighted it well. இதெல்லாம் வனாந்தரத்தில் அதோட பயிற்சி எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. In the wilderness all this trainings was given. மோசேயோட இருந்து நீ படிச்சிக்கிட்ட. You were with Moses and learned எப்படி சத்துருக்களோடு யுத்தம் பண்ண how to வேண்டும், fight with enemies, எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள how to வேண்டும், receive victory. இதெல்லாம் நீ படிச்சிருக்கிற. All this you have learned. இப்ப கானான நான் தான் மோசே செய்யல, நான் தான் சொல்லி நீ யோசுவா நீ மேன்மைப்படுத்தலாம். ஒண்ணும் இல்ல, அங்க மோசே தான் அதுக்கு காரணம். Joshua, you can say it's me, but no, it's Moses. By Moses you have inherited Canaan. எலியா எலிசா இவருக்கு இரட்டிப்பான வல்லமை கிடைச்சது என்று சொன்னால், If Elisha has received double-fold power, அங்க வல்லமை எங்க இருந்து வருது? the power comes from where? அவனிடத்திலிருந்து விழுந்தத சால்வு, The mantle. அங்க இருந்து தான் வல்லமை The mantle கிடைச்சிருக்கு. which fell down. எலிசாவிடத்தில் அல்ல. It's not by அந்த Elisha. வல்லமை எங்க இருந்து The power புறப்படுகிறது? started from எலியாவிடத்தில் உள்ள சால்வையினாலதான். by the mantle which fell from Elijah. பிதாக்கள் பட்ட பாடுகளை தான் நீ இன்னைக்கு நல்லா இருக்கிற. You are good because of the sufferings உங்க of our அப்பா அம்மா forefathers. கஷ்டப்பட்டாங்க. Your mother and father suffered. துன்பப்படுத்தப்பட்டாங்க. They were suffered. வேடிக்கையாக்கப்பட்டாங்க. They were made a show. பரியாசப்பட்டாங்க. They were reproached. நீ இன்னைக்கு நல்லா இருக்கிறன்னா, Today if you are good, அவங்கள தான் நீ கனம் பண்ணணும். you have to honor them. அவங்க தான் அதுக்குரிய கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரம். They are worthy of glory and honor. அவங்கள போல சொல்லுங்க, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க நீ அற்பமா நீ நினைக்க Do கூடாது. not count lowly what they have done. தங்க வைத்த கட்டி ஈர வைத்த கட்டி With சாப்பிடாம not eating, filling their வயித்துல stomach, ஈர துணியை போட்டு putting wet cloth on their பிள்ளைகள் நல்லா stomach. இருக்கணும். Children have to be good. பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க கூடாது. Children should not shed tears. பிள்ளைகள் கஷ்டப்பட கூடாது. Children should not be troubled. சபையாருக்கு வேதனை தெரிய கூடாது. Children should not be known the ஜனங்களுக்கு sufferings. கஷ்டங்கள் வர கூடாது. They should not be suffered. இப்படியே தேவ சமூகத்தில் விழுந்து விழுந்து கிடந்து They being in God's presence. உன்னை தேவ சமூகத்தில் உன்னை இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்க பண்றானோ ஓ சாமர்த்தியம் நீ நினைக்காத. Do not think it is your ability and talent that you raise மருமக்கமார up and shine. பிள்ளைகளே கேளுங்க. Oh, daughter-in-laws and children, listen. உங்களுடைய பிரயாசம் அல்ல, It's not by your efforts. பிதாக்கள் செய்த தியாகம். The dedication of மோசே forefathers. யோசுவாவுக்கு ஜெபம் பண்ணா. Moses prayed for Joshua. யோசுவாவிடத்தில் ஜெபிக்கும்போது When he prayed to Joshua, யோசுவா மோசே இடத்தில் உள்ளதான ஞானம் அறிவு அவனுக்கு உண்டாயிருச்சு. the wisdom and knowledge of Moses came into Joshua. அந்த ஞானத்தினால் அறிவினால் தான் நீ வென் பண்ண எல்லாத்தையும். With that only you prevailed everything. எலியாவுடைய சால்வையினால் தான் எலிசா அங்க இரட்டிப்பான கனத்துக்குரியவனா இருக்கிறான். Elisha made double portion of worthy and honor for the அந்த mantle of கனத்தை Elijah. கர்த்தர் காண்பிக்கும்படியாக, To show the Lord, to show that, அந்த மேன்மை என்ன என்பதை காண்பிக்கும்படியாக to show that தான் excellence only. அன்றைக்கு சீஷர்கள் எல்லாரும் ஒலிவமலையில நிக்கும்போது When disciples stood on the Mount Olives, அங்க எலியாவை மோசேயின் ஆண்டவர் காண்பிக்கிறார். அங்க Lord showed Moses and மோசே Elijah. எலியா வந்து நிக்கிறாங்க பாருங்க. Moses and Elijah அவர்களோடு stood there. பேசுறாங்க பாருங்களேன். Jesus communed with them. இந்த புகழ்ச்சி யாருக்கு உண்டாகுது? This praise is for இந்த him. கனம் யாருக்கு This honor உண்டாகுது? is for whom? அந்த பிதாக்களுக்கு உண்டாகுது. It is for the fathers. அவர்கள் துன்பப்பட்டாங்க. They were suffering. பாடுபட்டாங்க. They suffered. வேதனைக்குள்ள கடந்து They போனாங்க. put down to troubles. எலியா கூட ஆண்டவரிடத்துல சொல்லிட்டான் ஒரு நாள். Elijah told to the Lord once, ஐயா வேண்டவே வேண்டாம். no Lord, no, not அவன் at all. ஜெபம் கூட பண்ணல தெரியுமா? He did not even pray. Do you அவன் know? சூரச்செடியில போய் என்ன செஞ்சிட்டான்? என்ன செஞ்சிட்டான்?
எலியா என்ன செஞ்சிட்டா? What did சூரச்செடியில Elijah do? போய் படுத்துக்கிட்டான். He lie down under the broom tree. சூரச்செடியில படுத்து ஜெபமே பண்ணல. He lie down under the broom tree. He did அதுக்கு not even முன்னாடி pray. ஜெபம் பண்றான். He before prayed well. என்ன கேட்டறலும். Lord, listen to me. ஜெபிச்ச உடனே He prayed. அக்கினி இறங்கிருச்சு. Fire descended. இன்னொரு தடவை ஜெபிக்கிறான். Next time he prayed. கர்மேல்ல உட்கார்ந்து He sat on Mount Carmel. நெச்சி தரையில முழங்கால படக்கூடிய அளவுல இருந்து குனிந்து பணிந்து ஜெபிச்சாம் பாருங்க. He bowed down completely and prayed to the Lord. அங்க மழை புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. மேகம் எழும்பிருச்சு. Now the cloud came and rain started. இப்படி ஜெபித்த எலியா The Elijah who prayed like this. சூரச்செடியில போய் என்ன செய்யறான்? Now he went படுத்து கிடக்குறான். under the broom tree. அவனுடைய விருப்பம், அவனுடைய நோக்கம்லாம் என்ன? What was his intention? ஏன்னா ஜெபிச்சா To pray. சில நேரங்கள்ல என்ன செஞ்சிருவாரு ஆண்டவர்? Sometimes வாழ வச்சிருவாரு. God will make you to இப்போ live. என்னுடைய திங்கிங் எல்லாம் எப்படி போகுது? What is my thinking now? நான் சாகணும். I have to die. சில அப்படிதான் சொல்லுவாங்க. நானு Some say சாகணும். I have to die. சாகணுங்கிறவங்க சாப்பிட கூடாது. If you want to die, you should ஒரு not ஆள் eat. அப்படிதான் பல கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே வந்தார். Somebody was speaking to me, talking his difficulties. கார்ல வந்துகிட்டே இருந்தேன். So we were traveling in வந்துகிட்டே car. இருக்கும்போது When we were பிரதர் traveling, ஏதாவது டீ குடிக்கலாமா? brother, shall we drink tea? ஆலடி பெட்டியான் இருக்குது, கருப்பட்டி கடை. There's already Batiyan Karpati அதுல shop. ஒரு காபி குடிச்சா நல்லா இருக்கும், தெம்பா இருக்கும். Coffee will be good. We will உடனே go and வண்டியை drink it there. நிறுத்தணும், காபி குடிக்கிறதுக்கு இறங்கணும். So we got down to drink coffee. இறங்கும் போது அவர் சொன்னார், பாஸ்டர் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கம்மியா பண்ணி போட. So he said, Pastor, put sugar little. ராஜர் இவ்வளவு நேரம் நீங்க சாக போறேன்னு சொன்னீங்க. I said, சாகறவனுக்கு எப்படி குடிச்சா என்ன? till now you're telling that you're அது going to சுகர் die. இருந்து குடிச்சானா சுகர் இல்லாம குடிச்சா? Man who is wanting to die with sugar or without sugar, what சாக difference? போகிற. I'm going to die. ஆனா கொஞ்சம் எப்படி சாகணும்? But how? எப்படி சாக? How? இந்த எலியா அப்படிதான், நான் சாக போறேன். So Elijah is like this. ஜெபம் பண்ண மாட்டேன். I'm going to ஒரு die. brother But I'll சொல்றாரு. pray. Once he said, அவன் ஒரு சூரச்செடியில போய் படுத்துக்கிட்டான். he lie down under the broom tree. என் பிள்ளையும் சூரச்செடியா தான் இருக்குது. Today my என் child, பொண்டாட்டியும் சூரச்செடியா தான் also இருக்குது. my child and my wife. My husband. டிபார்ட்மெண்ட் போனா அங்கேயும் சூரச்செடி தான். If you go to the department, there's a broom tree. மீனை வாங்கினாலும் சூற மீன் தான் கிடைக்கும். அது விட எல்லாம் சூறையா போகுது. என்ன செய்யறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூறையை போட்டு என்ன பண்றது? So what should we do with broom tree? கர்த்தருடைய Everywhere you பரிசுத்த go, it's நாமத்துக்கு broom மகிமை tree. உண்டாதாக. பலன் இல்ல. There's no கர்த்தர் சொல்லிட்டாரு, இல்ல Lord said, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். No, get up, I'm going to நீ bless you. ரதத்தை பூட்ட சொல்லியிருக்க ஆகார். And I've told to lock the chariot. ஆகாப் என்ன செஞ்சிருக்கிற? Ahab, ஆகாப் ரதத்தை பூட்டி போக சொல்லி இருக்கிற. told Ahab to chariot, lock ரதத்தை the பூட்டி chariot. உனக்கு முன்னாடி போறான். He is going before ஆனா you. நான் உனக்காக ஒரு ரதம் ஆயத்தப்படுத்தி But வச்சிருக்கிறேன். one chariot I prepared அந்த for you. ஆகாபுடைய ரதம் கலண்டு ஓடும். Oh, Ahab's chariot will lose ஆனா and நான் lose. உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். But the chariot which I அந்த prepared for ரதம் you, பரலோகத்திலிருந்து உனக்காக இறங்கி வரும். கரங்களை And தட்டி that will கர்த்தரை descend down from heaven to you. Clap your hands and அந்த give glory to ரதம் God. உன்னை அப்படியே உன்னை கொண்டு போகும். The chariot will take உன்னை you up. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவனாக It will மாற்றும். make you to anoint kings. உன்னை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவனாக It will make you to மாற்றும். anoint kings. It உன்னை தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினவனாக will make you to மாற்றும். anoint prophets. அதனால கொஞ்ச காலம் Therefore, little while கடந்து போக வேண்டியது இருக்குது. we have to go through. ஆனா அவர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். But he has promised to us. அவர் ஆயத்தம் பண்ணி But வச்சிருக்கிறார். he is prepared and kept ஆகையால் for us. உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு Therefore, by your faith, தேவ பலத்தில் நீங்கள் போராட you வேண்டும். have to strive with God's strength. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to receive the inheritance which is kept in heaven for you. எல்லா எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் The தான். valley filled with bones completely. எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் வாசிக்கும் போது Ezekiel 37. எல்லா எலும்புகளா கிடக்குது. There is full of ஆனால் bones. கர்த்தர் உன்னை அந்த இடத்தில் சுற்றி நடக்க பண்ணுவார். But God will make you to walk and wander there. எல்லா சிதறி கிடக்கலாம். Everything may be எல்லா scattered. எலும்புகளா கிடக்கலாம். Everything may be bones. எல்லா விழுந்து கிடக்கலாம். Everything may be fallen ஆனால் down. உள்ளே கர்த்தர் என்ன செய்வார்? But what God will அங்கே do you. எசேக்கியா ராஜாவே, எசேக்கியா தீர்க்கதரிசியே, King Hezekiah prophet. உன்னை அதிலே சுற்றி நடக்க பண்ணுகிறார். He makes you to walk around அது that, மாத்திரமல்ல, Not only that, அந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை உண்டாக்கி bringing life into the bones. எழுப்பி நிறுத்துவார் கர்த்தர். Lord will make it to raise up and இந்த stand. பாதையில கடந்து போகும்போது என் கண்கள உனக்கு கிருபை கிடைக்கும். When you go into this path, you shall receive grace in my sight. சொல்லி அழைத்திருக்கிறபடியா, Because I've called you by நான் name. உன்னை அறிந்திருக்கிறபடியா, Because I know you. நீ பயப்படாதே, என் கரத்தில் இருக்கிறார். Do not fear, you are in my அத hand. பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, கரங்களை தட்டி
நமக்கு ஆயத்தம் பண்ணி தான் வச்சிருக்கிறார். God has prepared things of us for us. கடந்த வாரத்துல நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், The things which has happened in my கடந்த life. முறையில் நான் உங்களுக்கு days. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் இப்படி எனக்கு வந்தது என்று சொல்லி அந்த வாரத்தில் வந்ததெல்லாம் நான் உங்களுக்கு லிஸ்ட்டில் போட்டு வாசித்தேன். Last week I said I declared the offerings which I came for the சில orphanage. நினைக்கலாம் எதுக்கு அவர் இப்படிலாம் சொல்றாரு, Some said why he is நீ telling எப்படி like இதெல்லாம் this. சொல்றாரு பேசுறாரு, Why he is talking like எல்லாத்தையும் this. எழுதி குறிச்சு வச்சிருக்கிறாரா, இது என்ன புதுசா இருக்கு, நீ பேசலாம் பேசிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. So why he is telling like this? You somehow were talking. If you're talking, you talk. That's not a problem for me. சொல்ல ஒரு சகோதரர் சொல்றார், நல்ல வேலை சொன்னீங்க பாஸ்டர். ஒரு ஆள் எனக்கு ஃபோன் Somebody called me and said, Pastor, it's good that you declared that. கனடால இருந்து வந்தவர் கொடுத்துட்டு போயிருப்பாருன்னா சொன்னாங்க. They said ரெண்டு பேரும் என் காது கேட்க சொன்னாங்க. from Canada you got that. That's how you're doing it. மூக்கெல்லாம் ஒட்டைகிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, ஓபனா பேசிட்டீங்க. Now you openly you spoke it, Pastor. ரைட், நீங்க சொன்னது சரி. It's good that you told that. அப்படிதான் செய்தார். God did that. அப்ப இந்த வாரம் எல்லாம் எனக்கு அமைதியாய் போச்சு அப்படியே. So this week it was so quiet, nothing happened. எனக்குள்ள ஒரே கலக்கமா இருந்துச்சு. It was troubling in me. ஒருவேளை இந்த பொக்கிஷ சாலை எசேக்கியா திறந்து காட்டின மாதிரி, சத்துருக்கள்கிட்ட காட்டின மாதிரி இவங்ககிட்ட எல்லாம் இவங்கள பொறாமை, எரிச்சல், வன்கண் இதெல்லாம் வச்சு திறந்ததுனால தான் ஒருவேளை இப்படி ஆகி போச்சோ. ஒண்ணுமே செய்யலையே, அமைதியா இருக்குது, அமைதியா இருக்குது, ஒரு கிரியை நடக்கலையே அப்படின்னு சொல்லி மனசுல யோசிச்சுட்டே சோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். Hezekiah, you opened the treasure and showed to the enemy. Did I open and declare this thing because of that nothing is happening? என்ன வந்தாலும் ஆலயம் கட்டற மாதிரி இந்த ஆர்ஃபனேஜ் கட்டும்போது மௌனமா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறேன். I was thinking that as like how I built the temple, keeping all the things secret. ஆனா அநேகருக்கு முன்னாடி வாயை திறந்து சொல்லிட்டேனே, keep for the things of ஆனா அந்த God சொல் also. தவறாம இருக்கணுமே. But I've already declared that. சொல்லணுமே, I have to tell that. ஆண்டவரே மனசோட இருந்தேன். So I was with burden. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. I got a call. பாஸ்டர் நீங்க அங்க இருக்கீங்களா? Pastor, are you there? சிங்கப்பூர்ல அந்த சகோதரன் சகோதரியை நான் பார்த்து ஜெபிச்சேன். I prayed the sister and brother in Singapore there. அவங்க கெல்லிஸ் ஷனாய் நகர்ல இருக்கிற கெல்லிஸ் விசுவாசிகள். They are believer of Shanai Nagar Kellis. They are TPM believers. பாஸ்டர் நீங்க இருக்கீங்களா, உங்களை பார்க்கிறதுக்காக வர்றோம். Pastor, are you there? We are coming to meet you. நான் செங்கல்பட்டுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நேரம். At the time I was starting to Chengalpet. உடனே ஆமா நான் இருக்கிறேன் பாஸ்டர், தயவு செய்து ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொன்ன டைம் 10 மணி. He said 10 o'clock. 11 ஆயிடுச்சு. 11:30. அவங்க ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு வர்றாங்க. அவன் சுத்தி காசு வாங்குறதுக்காக சுத்தி கொண்டு லேட்டா கொண்டு வந்தான். பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி. They took a call taxi and not knowing the way they came late. கொண்டு வந்துட்டேன். நீங்க அர்ஜென்ட்டா போறீங்க, ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி ஜெபிச்சிட்டு போறேன். So the pastor, you are going urgently to tell you something. ஜெபிச்சிக்காங்க. Please pray. இந்தாங்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கட்டு கொண்டு வந்து கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. They gave a bundle to me. இத நீங்க அந்த ஹோமுக்கு வேலைக்காக நாங்க கொண்டு வந்தோம். We give it, keep the work, keep this for home. கையில வாங்கிட்டு என்ன இவ்வளவு காசு? And I asked, see, what is so much of money? கண்ணெல்லாம் கலக்குது, என்ன இப்படி? My eyes was troubled. ஆண்டவரே மன்னிங்கன்னு இருதயம் சொல்லுது. நான் தப்பா Lord, forgive me. யோசிச்சேன். I thought wrongly. எவ்வளவுன்னு பார்க்கற 3 லட்சம் ரூபாய் அதுல காசு இருக்கு. I saw it was 3 lakh. அவருக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவர். He is prepared. என் தேவன் எனக்காக செய்பவை. My God, he is doing it to me. நடக்க பண்ணுகிறவர். The God who makes me to walk. சங்கீதக்காரன் 138 சங்கீத 7 வசனத்துல என்ன வாசிக்கிறீங்க? Psalms 38:7 what we read. துன்பங்களின் நடுவே நடந்தாலும், Even if I walk 138. துன்பத்தின் நடுவே நாங்கள் நடந்து கொண்டு போகப்பட்டாலும், walk in the midst of நாங்கள் trouble. கொண்டு போகப்பட்டாலும், Even if we take. எங்களை உயிர்ப்பிக்கிறவர், The God who revives எங்களை me. ரட்சிக்கிறவர், The God who saves me. தம்முடைய கரங்களை நீட்டி உதவி செய்கிறவர். The God set forth your hand and helps me. 9 வசனம் என்ன சொல்கிறது? So what the word says. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord shall do all things for me. இப்படிதாங்க நாங்க அனுபவிக்கிறோம். This is how we experience. யாருடைய உதவியை நாங்க தேடி போகல. We don't seek anyone's அப்படி help. பிச்சை கேட்கிறதுக்காக இந்த வஸ்திரத்தை தரிச்சு கொண்டு நிக்கல. We are not putting this garment and standing to beg. அப்படிப்பட்ட ஒரு ஊழியரை செய்ய வேண்டிய அவசியம் It is not கிடையாது. necessary for me to do this kind of ministry. விசுவாசத்திலே காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். By faith we have been preserved. ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகளை Things which are prepared and ready. விசுவாசத்தை கொண்டு By faith. தேவ பலத்தினால் நீ பாதுகாத்துக் கொள்வாயானால், With the strength, if you preserve it, தேவன் உனக்கு அந்த ஆயத்தம் பண்ணினவேளை தருவார். God will give you whatever is prepared and ready for you. Little while. கொஞ்ச காலம் நீ துன்பத்தை Little while you have to suffer. கொஞ்ச காலம் அந்த நிந்தையின் வழியா கடந்து Little while you have to போகணும். go through the reproach. கொஞ்ச காலம் அந்த பாடுகளை நீ அனுபவிக்க Little while you have to experience அந்த நிந்தை உனக்கு வரும், வேதனைகள் வரும். The reproach will come, sorrows நீ and அதை troubles விட்டு will விலகி come. ஓடிர கூடாது. You should not get away from அதுக்கு that. பின்னாடி புகழ்ச்சி இருக்கு, கனம் இருக்குது, And after that there's a praise. மகிமை இருக்குது. There's no நீங்கள் honor. பொறாமப்படலாம். Glory. பொறாமப்படத்தக்க விதத்துல தான் கர்த்தர் கிரியை செய்வார். God will do the work as per நீ others envy you. நினைச்சடா போன கடந்த வாரத்தை 2.25 தான் நினைச்ச, இதோட முடிஞ்சு போச்சு நினைக்க இல்ல, கூட தான் 3 ஆக்கிட்டோம் பாரு. Last week you thought 2 lakh தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக Now நான் this week சொல்றேன். made 3 for the name's கர்த்தருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவா. God will honor your faith. நான் சொல்லணும்னு நினைக்கல. I don't want to say இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல நான் அறிக்கையிட வேண்டிய காரியங்கள் அறிக்கையிடணும். the things which is supposed to be declared. பிசாசியம் பக்கத்துல இருந்து சொல்லாத. Devil will ஜனங்க say ஏதாவது நினைச்சுக்குவாங்க. do not say நிறைய வருதுன்னு அமைதியா இருப்பாங்க. No. இருக்கிறவங்க இருந்துட்டு
போட்டோம். If they are called யாரை crucified, கொண்டு கர்த்தர் செய்கிறார் அந்த ஆளை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். God is doing by whom He will கர்த்தர் do it செய்ய by. நினைக்கிறது தடைபடாது. Nothing shall hinder what அது God wants to நடந்தே plan. தீரும். It shall be fulfilled. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கர்த்தர் எந்த காரியங்களை செய்யணும் நினைச்சிருக்கிறாரோ Whatever God has planned in your life to do, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. say the promise and pray. வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவர்ட்ட கேளுங்க. Say the promise and ask to the இப்படி Lord. வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே, Lord, you have promised இந்த so. வார்த்தைகளை எனக்கு நீங்க Lord, you have தந்திருக்கிறீங்க. given this word இந்த to me. வார்த்தையை சொல்லி தானே நீங்க அழைச்சிருக்கிறீங்க. Lord, by this word you என்னை called me. சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுவேன் சொல்லி You told that இருக்கிறீங்க. you'll change the curse into blessing. சின்னவனாயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவான் Lord, you சொல்லி told small இருக்கிறீங்க. shall become thousand and நீர் எனக்கு young எப்போ ones அதை shall become நிறைவேற்றலாம் nations. ஆண்டவரே? Lord, you do it. பரதேசியா சுத்திக்கிட்டு இருக்கிறானே, He who is a stranger, கர்த்தர் அவனுக்கு தான் அந்த வாக்குத்தத்தங்களை தருகிறார். God gives the promise to them. அதான் பேதுரு அப்போஸ்தலன் யாருக்கு இந்த வார்த்தைகளை எழுதி கொடுக்கிறார்? Peter writes this word to whom? அந்த 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in 1 Peter இது 1:2. பரதேசிகளுக்கு எழுதப்படுகிற வார்த்தை. It is told that this word is இந்த written to பூமி the. இந்த பூமியில நான் ஒரு அடியன். In this world, இந்த the பூமியில earth, நானோ ஒரு பரதேசி. in this earth, the world, I'm a stranger. ஹalleluya. Hallelujah. நான் அடியன் தான். I'm a stranger. நான் பரதேசி தான். I'm a pilgrim. ஆனாலும் But பரிசுத்தவான்களோடு நான் ஐக்கியமாக இருந்து I am being in fellowship with saints. தேவனுடைய நகரத்தோடு தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக I am in இருந்து fellowship with children of அந்த God. பரதேசியாக அந்நியனாக கர்த்தர் என்னை மாற்றாதபடிக்கு, Lord, not to change me as a stranger and pilgrim. எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையால் கொண்டு போகாதபடிக்கு I had not been taken into the state of forsaken. அவர்களோடு நான் நகரமாக கட்டப்படுகிறேன். By him I build up a city. தேவனுடைய ஆலயமாய் I கட்டப்படுகிறேன். build up a temple of God. வாக்குத்தத்தத்திலே நிறைவேறும்படியாய் நான் பிரயாசப்பட்டு I கொண்டிருக்கிறேன். labored so that the promise is fulfilled in me. வாக்குத்தத்தமானது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்குரியது. Promise belongs to me and my children. வாக்குத்தத்தம் என்னுடைய சந்ததிகளுக்குரியது. Promise belongs to my உங்களை எத்தனை generation. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஆமா, என் தேவன் சொன்னதை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். Yes, my God said he will fulfill it to எனக்காக me. யாவையும் செய்து முடிக்கிறேங்க தேவனாகிய கர்த்தர். The Lord God will do கரங்களை everything தட்டி for me. Clap your துதிப்போம். hands and let's praise God. உங்களை அவர் பலப்படுத்துகிறவர். He who will strengthen you. உங்களுக்கு அவர் பலம் He தருகிறவர். gives strength to you. முதலாவது உங்களை அவர் யார் என்பதை அறியப்படுவார். First, he will make you know who you are. இயேசுவை பற்றி முதலாவது அறிந்து கொள்ள செய்வார். First, he'll make you know about Jesus. அந்த பாதை கடந்து வந்துச்சு பாருங்களேன். See, the path came. மரியாளுக்கு 30 வருஷம் எவ்வளவு பெரிய நிந்தை ஆயிருக்கும் சொல்லுங்க பாப்போம். See, for Mary, 30 years, so much of reproach you would have gone through. 30 வருஷம். 30 years. அதுக்கு பின்புதான் இயேசு தம்முடைய வேலையை செய்ய பிதாவின் சித்தத்தை செய்ய ஆரம்பித்தார். And after that, only Jesus started to do the will of Father, started to do his work. 30 வருஷமா 30 years. புருஷன் செத்து போனா, யோசேப்பு மரிச்சு போனார். Joseph died, husband died. 12 வயதுக்கு மேல தகப்பனுடைய நிலவரம் என்னாச்சோ தெரியல. After 12, what happened? What is the native state of the father? இயேசு மரியாளோடு கூட இருக்கிறார். Jesus was with Mary. ஆமா, பார்க்கிறவங்க என்ன சொல்லி இருப்பாங்க? Those who see, இந்த பிள்ளை எப்படி பெத்தாலோ தெரியல. I don't know how she would have born this சொல்றா child. இல்லவோ பரிசுத்த ஆவியில பெத்தேன்னு சொல்றா. She is telling by the Holy Spirit. இவள் She is நிந்தையை divided. சுமந்து கொண்டு நடக்கிறார். With reproach she would have walked. புருஷன் பிறந்து கடந்து போயிட்டார். The husband passed away. இந்த Reproach. இந்த பிள்ளை அல்ல, அப்படி அல்ல. The child is not so. மற்ற பிள்ளைகள் அப்படி அல்ல. Other children are not so. ஆனால் இங்கே But here, இயேசு பிறந்தது எப்படியோ, Jesus, how he is நிந்தையை born. சுமந்து கொண்டிருக்கிறார். With reproach. அவமானத்தை சுமந்து கொண்டே She is with நடக்கிறார். shame. ஆனா வீட்டுல சில காரியம் நடந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. I think some things would have happened in the அவர் house. சொல்ற வார்த்தையெல்லாம் நிறைவேறிருக்கு அந்த 30 வயசுல. By the word, by the age of 30, all these அந்த words. 30 வருஷ காலத்துல By the age சில of 30, அற்புதம் வீட்டுல நடந்திருக்கும். certain wonders would have done in the house. சில நன்மை நடந்திருக்கும். Certain goodnesses. அதனாலதான் நினைக்கிறேன், அந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போயிருக்கும் போது நேரா மரியாள் போய் சொல்றாரு, நீ அங்கெல்லாம் இப்படி ஜெபம் பண்ணி நடந்துச்சே. I think that's why when the wedding of Cana, Mary வியாதி told Jesus, சுகமாச்சே, you did that அங்க in the house. அற்புதம் நடந்துச்சே. I think அங்க நன்மை நடந்துச்சே. there was goodness. அதுபோல இப்ப தண்ணி இல்ல, அங்க திராட்சை ரசம் இல்லையே. There's no wine there. மகனே வந்து கொஞ்சம் செய்யலாமே. Son, can you do it? Change இப்படி it. வெளியில உள்ளுக்குள்ளே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கற. You are praying inside. உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணி அநேக You சுகமாக்குதல் are praying நடந்துகிட்டு இருக்குது. inside. Many healing is வெளியில happening. வா. Come out. நீ உள்ளே இருக்காத. You do not be in the நீ house. வெளி உள்ள அமைந்து கேடி தாட்சண்டையில் இருக்க வேண்டிய காலம் ஒன்று உண்டு. There's a season to be hidden by the brook of எலியாவை Kerith. ஆகாபுக்கு உன்னை காண்பிக்கிற நேரம் இருக்குது. But also the season to come and அது show before வரைக்கும் நீ Ahab. அடங்கி இருக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. There's a time to be in secret. இப்ப நீ காண்பிக்கிற நேரம் வந்து. There's a time to show off. அதனால போறார். That's why நேரா மரியாள் போறார் இயேசு அங்க போய் இயேசு இடத்துல. Mary went to Jesus. உடனே இயேசு என்ன சொல்றாரு? What Jesus said, என் பிதாவின் வேலை வரணும். no, my father's time is பிதாவுக்கு not அடுத்த come. வேலை நான் சிந்திக்கணும். Now I have to think of my அங்கே father. அற்புதம் நடக்குது பாருங்க. See, there's wonders ஓ, happening. அப்பதான் ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. So the people marveled. நிந்தை மாறுகிறது. Reproach changed. குறிப்பிட்ட ஒரு காலம் நீ பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கிறது. time there is there you have to go குறிப்பிட்ட through. காலம் மரியாதை நிந்தை சுமக்க வேண்டியது அவசியமா particular இருக்கிறது. time Mary you have to குறிப்பிட்ட suffer. காலம் நீ துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது அவசியமா Particular time you have இருக்குது. to go through sufferings. கொஞ்ச காலம் பொறுத்திரு. Little while கர்த்தர் patience. தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிற God நேரம் will உண்டு.
உண்டு. There's a time when God will manifest தன்னுடைய His வல்லமை glory. வெளிப்படுத்துகிற நேரம் உண்டு. There's a time God will manifest உள்ள His power. பிரகாசிக்கிற ஒரு நேரம் There's a time வரும். when God will make அது you shine. வரைக்கும் நீ அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இரு. Until that, humble yourself into the hand of the அந்த Lord. பிள்ளைகள் பெற்றோர் கையில அடங்கி இருக்கதா முடியாது இன்னைக்கு. Now the children are not able to submit themselves to குடும்பத்தோட parents. கூட்டு குடும்பமா அடங்கி இருக்க முடியாது. As a joint family, they are not able to submit. ஊழியக்காரங்க அடங்கி இருக்க முடியாது. The servants of God not able to humble and அடங்கி submit. இருக்க வேண்டிய காலங்கள் வரைக்கும் அடங்கி இருந்தா At the right time, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். the right time God shall lift பேதுரு you up. அப்போஸ்தலன் தான் சொல்றாரு. Peter Apostle says, ஏற்ற சமயத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். right time God will exalt உனக்கு you. கொடுக்கப்பட்ட இடத்துல நீ அடங்கி இரு. Humble in the place where God has given to you. திருக்குறள்ல வள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உயிர்த்து விடும். போயிரும். There is a Tirukkural. உன் கூட வெளிச்சம் இருந்தாலும் வெளிச்சமே அணைஞ்சு போயிடும். நீ அடங்கல, If you do not obey, அடங்காதவனா இருந்த உனக்குள்ள இருக்கிற ஞானம் போயிரும், உன் வெளிச்சம் போயிரும். இருக்கிற காலங்கள் அடங்கி இருக்க வேண்டிய காலத்துல அடங்கி இரு. the wisdom or the knowledge, the light, whatever வள்ளுவரே is சொல்றாரு. it will be quenched if you do not obey. The season where you have to obey, you be obey. நீ அடங்கி இருந்தா When you obey, ஏற்ற காலத்தில் நீ புகழ்ச்சி கிடைக்கும். உனக்கு right time will get praise. ஏற்ற காலத்தில் உனக்கு மகிமை Right time கிடைக்கும். honor. ஏற்ற காலத்தில் உனக்கு கனம் Right time will கிடைக்கும். get honor. அதெல்லாம் முடியாதுன்னா If not, போகும் அழைச்சு போற என்ன செய்வாங்க, பெரிய போட்டுன்னு சொல்லிடுவாங்க. that's why they'll say go out. இருக்கக்கூடிய காலங்கள்ல இரு. மாமியார் மாமனாரோடு பெற்றோரோடு இருக்க வேண்டிய காலம் இருக்குன்னா நீ அது வரைக்கும் இரு. There's a time to live with your parents, time to live with your mother-in-law, முடியாது. father-in-law. You நீ have to live. திருச்சி போனா உன் தலையில நீ மண்ணை வாரி போட்டுக்கிற. When you separate yourself, go out, then you're putting dust on your பிள்ளைகளுக்கு, head. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், I'm telling you to the youths. ஃபேமிலி ஆனவங்களுக்கு சொல்றேன், I'm telling you to people living in family. பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர்களே உனக்கு சொன்னா நீ ஒத்துக்கோ. If the blessings of the elders, if they bless அது you, வரைக்கும் தேவ சமூகத்தில் நீ அமர்ந்திரு. unless they tell you எந்த do not separate துன்பங்களானாலும் yourself, எந்த பாடுகளானாலும் வாயை whatever the திறக்காத. suffering, do not open your mouth. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. Keep praising God. தேவனை துதிச்சு கொண்டே இரு. Keep praising God. ஏற்ற காலம் வரும். Right time will come. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற Little while உனக்கு suffering you have to go through. மகிமை உண்டாகும். There'll be glory. அவர் உனக்கு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க நன்மையை நீ பெற்றுக்கொள்ளலாம். You shall receive the goodness which He has prepared for you in heaven. சில நேரங்கள் இது கசப்பா தான் இருக்கும் உங்களுக்கு. Sometimes it will be bitter to you. கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க ஜனங்க. People were good sometimes. எகிப்தை விட்டு வெளியில வரணும்னா என்ன செய்யணும்? When they have to come out of the Egypt, கொஞ்சம் கசப்பான கீரையை சாப்பிட தான் செய்யணும். they'll have to eat bitter herbs. நீ அந்த அப்பத்தை புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட தான் செய்யணும். You have to eat the unleavened bread. அங்க கசப்பான கீரையை சாப்பிடணும். You have to eat the bitter அந்த herbs. சுட்ட கறியை சாப்பிட தான் செய்யணும். No, you have to eat the அது roasted meat. கஷ்டமா தான் இருக்கும். It will be difficult. வாயை வச்சு கடிக்க கஷ்டமா தான் இருக்கும். It will be hard to bite. அட்ஜஸ்ட் பண்ணி போக உனக்கு கஷ்டமா தான் It will இருக்கும். be difficult to adjust. அங்க கசப்பா தான் இருக்குது. It will be so bitter. ஐயோ என் வாழ்க்கை கசப்பா போச்சு. Oh, my life is so bitter. என்னலாமோ கற்பனை பண்ண. So much I imagined. இப்படி கசந்து போகுமே நீ நினைக்கிச்சு சொல்லாத. Do not say I thought it has become so bitter. உனக்கு சுதந்திரம் வேணுமானால், If you want inheritance, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பங்கு வேணுமானால், if you want the portion of நீ God's அதை blessing, புசிச்சே தீரணும். you have to eat இந்த only. கசப்பான கீரையை, You have to eat the bitter இந்த herb, புளிப்பில்லாத அப்பத்தோடு, unleavened bread, இந்த சொட்ட கறியோடு with the roasted meat. நீ சாப்பிடு. Eat it. அப்போ உனக்கு விடுதலை. Then you will have ஒரு deliverance. ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. Submit to the will of அப்ப God. கர்த்தர் உன்னை ஜெயமாய் நடத்துவார். Then God will lead you victoriously. அதனால என்னிடத்துல கேளுங்க, கர்த்தர் கேட்கிறார். Lord said, ask to me. வருங்காலத்தை குறித்து இது பேதுரு Ask அப்போஸ்தலன் to me கடைசி about the ஒரு things to வசனத்தை come. வாசிச்சு முடிக்கிறேன். Let me tell the last word and 2 பேதுரு conclude. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும்போது 1 Peter chapter 3 verses 13 and அவருக்கு 14. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் வரும் என்று காத்திருக்கிறோம், உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Nevertheless, be according to His promise, look for new lands ஆகையினால் and new இவைகள் heavens. வர காத்திருக்கிற நீங்கள், Therefore, beloved, looking forward ஒரு to these புதிய things, வானம் உண்டாக போகிறது. be delighted to ஒரு find புதிய by you எருசலேம் உண்டாக போகுது. A new Jerusalem. ஒரு சீயோன் உண்டாக்கப்படுக New போகுது. heaven, new Zion is going கர்த்தர் to come. சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார். Lord shall build up Zion and கர்த்தர் manifest His glory. எருசலேமை கட்டுகிறார். Lord builds up Jerusalem. சீயோனின் மகிமை வெளிப்பட போகிறது. Glory of Zion will be எருசலேமின் மகிமை வெளிப்பட Glory of போகிறது. Jerusalem will be manifested. இவைகள் வர காத்திருக்கிறோம். We are waiting for this to come. என்றைக்கு சேர்வேன், When I will join. என்றைக்கு நான் காண்பேன், When I will see. என்றைக்கு அந்த மகிமையுள்ள ஸ்தலங்களுக்கு நான் போவேன். When I will enter into the ஒரு glorious கூட்டத்தார் place. ஏகி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். A group of people are groaning and saying, when will I see? என்று சேர்வேனோ, When will I join? வர காத்து கொண்டிருக்கிறாங்க. They are waiting for it. ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். The Lord is preparing it. ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார். He's already prepared. உங்களுக்கு போய் ஆயத்தம் பண்ணுகிறார். And He has gone for you to சீயோன் prepare. எருசலேமை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். He is preparing Zion and அதை வர Jerusalem. காத்து கொண்டிருக்கிற நீங்கள், You are waiting for it. கரை திரை பிழைய
குறையற்றவர்களாக without spot, blemish and wrinkles. சமாதானத்தோடு அவர் சந்நிதியில காணப்பட ஜாக்கிரதையா Be இருப்போம். careful to be seen in peace in His presence. எல்லாரும் இந்த கால வேளையில கண்களை மூடி This morning, let's close our ஆண்டவருடைய eyes. சமூகத்துக்கு நேராக பார்ப்போம். Look on to the presence of God. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். Oh Lord, we are waiting for your blessings. நீர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்களிலே நிறைவேறும்படியாக For the promise which you said to be நீர் fulfilled in எனக்கு us. கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் Oh காத்திருக்கிறோம். Lord, we are waiting for your promise to be fulfilled in us. நீர் சொன்னபடியே செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். Lord, you said, as per you spoke, I will நான் do it. கடந்து போகிற பாதையில் எனக்கு கிருபை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். Lord, you said you'll go get grace in the path which you எத்தனையோ go. பேர் விழுந்து போய்விட்டார்கள். Lord, so many people fell down. விழுந்து போய்விட்டார்கள். So many fell down. பின்மாறி போய்விட்டார்கள். So many backslided. உலர்ந்த எலும்புகளா கிடக்கிறார்கள். So many are like scattered ஆனால் bones. இன்றைக்கோ But today, கர்த்தர் உன்னை நிறுத்த வைத்திருக்கிறார். Lord has made you to அருமையான stand. கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of இந்த God, காலவேளையில கர்த்தரோடு in this பேசுகிறார். morning, Lord is speaking to உன் you. தேவனை யார் என்பதை நீ அறிந்து கொள். You know that who is your உன் God. தேவனை நீ அறிந்து கொள். Know your God. அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நீ அறிந்து கொள். Know the things what He has prepared for you. உன்னை அர்ப்பணித்து Surrender yourself. உன்னை நீ ஒப்புக்கொடு. Submit yourself. அவருடைய ஒப்புக்கொடு. Submit yourself. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். Lord will make you excellent. நடத்துகிற பாதைகளுக்கு For the path, உன்னை ஒப்புக்கொடு. submit yourself. ஏற்ற நேரம் வரும். Right time will come. Moses, அங்கே கோலை வெட்டி he took the, அங்கே சாட்சியின் பீடத்துக்கு முன்பாக கொண்டு போய் வை. he cut the rod and put it by வச்சிட்டு the நீ tabernacle of போயிரு. witnesses. Leave it. ஏற்ற சமயம் வரும். Right time will come. அந்த காய்ந்த கோல் And now the dry rod துளிர்க்கும். will sprout. அங்கே பூக்கும். It will blossom. அங்கே வாதுமை பழங்களை கொடுக்கும். It shall bring forth நீ elements. நின்று பார்த்து கொண்டே இருக்காத. Do not stand and keep உன்னை seeing. தியாகம் பண்ணு. Dedicate நீ yourself. வெட்டப்படு. Be cut. நீ ஒப்புக்கொடு. Surrender. உன்னை தேவ சமூகத்துல வச்சிரு. Keep yourself in God's உனக்கு presence. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி The வச்சிருக்கிறார். things which God has prepared for எல்லா you. கோள்களும் இருக்கும். There are many rods. ஆனா ஒரு கோல் துளிர்க்கிறது But பாருங்க. one rod will sprout. ஒரு கோல் ஆசீர்வதிக்கப்படுகிறது One rod பாருங்க. is blessed. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து Surrender in God's presence. கர்த்தர் தனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை Surrender in பெற்றுக்கொள்ளும்படியாக God's hands. And கர்த்தர் receive the கொடுத்த things which God has வாக்குத்தத்தங்களை prepared. பெற்றுக்கொள்ளும்படியாக Receive the promise from ஓ God. இந்த தேவனுடைய பிள்ளையோ காத்திருக்கிறார். This child of God is waiting. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of நீ God, தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறாய். You are waiting in God's presence. சுகத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாய். Waiting for healing. விடுதலைக்காக காத்து Waiting for கொண்டிருக்கிறாய். deliverance. உன்னை நீ அர்ப்பணி. Surrender yourself. உன்னை தியாகத்தோடு அர்ப்பணி. Dedicate yourself. உண்மையோடு அர்ப்பணி. Dedicate with faithfulness. தியாகத்தோடு அர்ப்பணி. Dedicate to with ஏற்ற காலம் வரும். Right time will come. உன்னுடைய பிரயாசம் விருதாவாகாது. Your labors will not go in vain. கொஞ்ச காலம் இந்த பாடுகளை பட Little வேண்டியது while you have அவசியமா to இருக்கு. be grieved. துன்பப்பட வேண்டியது அவசியமா Little while இருக்கிறது. it is needed to suffer. பரலோகத்தில் சித்த நிறைவேறும். The heavenly will be ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி It will வரும். descend from the Father of lights. நன்மையானது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உனக்கு இறங்கி வரும். Goodness will descend from the Father of lights. வேணுமா? Do you want it? எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்காக How காத்திருக்கிறீங்க? many of you are waiting for this blessing? கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். Oh Lord, bless நான் me. எவ்வளவு பிரயாசப்படுறேன். So much I effort. எவ்வளவு நன்மைக்காக So much I ஓடுறேன். labor. என் பிள்ளைகள் எவ்வளவு ஓடுறாங்க. So much my children ஒண்ணுமே are running. நடக்க மாட்டேங்குது. Nothing is happening. நடக்கவே நடக்காது. Nothing will happen. நீ முழுதுமா உன் தேவனை அறிந்து கொண்டு When you know your God well, விசுவாசத்திலே in faith, கர்த்தர் நடத்துகிற பாதையிலோட ஒப்பு கொடுத்து surrender the path which God has given to தியாகத்தோடு you. தேவ சமூகத்தில் அர்ப்பணி. Dedicate yourself in God's presence. ஊழியத்துக்குரியவனான ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடு. If you call for ministry, ஊழியத்துக்குரிய surrender. அழைப்பு இருக்குமானா நீ அழைப்பின் சத்தத்தை அசட்ட Do பண்ணாத. not despise the calling of நீ ministry. If you have a கீழ்ப்படிந்து ministry, ஒப்பு கொடு. obey and surrender. உனக்கு ஆசீர்வாதம். There will be blessing. உன்னுடைய குடும்பத்துக்கு அது Blessing ஆசீர்வாதம். for your family. வருங்காலங்கள் உனக்கு ஆசீர்வாதமாக Your future will அமையும். be blessed. பிதா உனக்கு ஆயத்த பண்ணினவைகள் Father, which is உனக்கு prepared for you, மாத்திரமல்ல, not only to you. உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த பங்கு கொடுக்கப்படும். That part will be given to உன் everyone who is with நிமித்தமாக you. ஆசீர்வாதம் வரும். By you it will be உன் blessed. நிமித்தமாக நன்மை உண்டாகும். By you there will be goodness. அசட்ட பண்ணாத. Do not despise it. அற்பமா நினைக்காத. Do not count it lowly. அவர் உன்னை அறிந்திருக்கிறார். He knows you. தேவனுடைய பிள்ளை, இந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருது. Child of God, this blessing comes அது from the Lord. கொஞ்சமாக தான் இருக்குது. It is little. அது கொஞ்சம் தான். It is only little. நான் காலையில யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். The morning I was thinking, கொஞ்சம் ஆசீர்வாதம். little blessing. 5 அப்பம் தான். 5 bread. 5 அப்பம் தான். It's only 5 bread. இங்க இந்த அப்பம் யாருக்கு? இந்த சின்ன பையன்கிட்ட இருந்துச்சு. It was with little இப்போ boy. ஆண்டவரிடத்துல போயிருச்சு. It's gone into the hand of the Lord. நான் ஒன்னு கேக்குறேன். I will ask one thing. அந்த பையனுக்கு என்ன சாப்பாடு? So what food for that boy? 5 அப்பம் கொடுத்தவன் 5 bread. அவனுக்கு சாப்பாடு எங்க போனா? So where he went for his food? ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். God gave him. அவன் கையில கொஞ்சம் தான் இருந்துச்சு. It was little in his இப்போ hands. தேவன் கொடுத்த ஆகாரத்தை அவன் புசித்தான். Now he ate the food which is given by the அவன் Lord. தேவன் கொடுத்த ஆகாரம், The food of the Lord. அவன் புசித்து He ate it. அவன் திருப்தியானா பாருங்க. He is satisfied. திருப்தியா புசிச்சது மாத்திரமல்ல, Not only satisfyingly he ate. மீதி கூட நிறைய வந்துருச்சு. Oh, leftovers are full of ஆயத்த baskets. பண்ணின நன்மைகள், The goodness which is prepared ready. ஆயத்தமாக்கினவைகள், The things which is பிதா prepared ready. ஆயத்த பண்ணி The வச்சிருக்கிறார். things
blessings which Father has அந்த prepared. ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? Do you want கரங்களை that தட்டி blessings? Clap your hands. ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்துக்கு என்னை ஒப்பு Oh Lord, I கொடுக்கிறேன். surrender for the நீர் blessing. எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற Lord, தேவன். you have done everything for me. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற Lord, you தேவன். prepared everything for me. எனக்கு அந்த நன்மை தாங்க. Give me that goodness. அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு Oh, to receive the உம்முடைய blessing. வாக்குத்தத்தங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். Submit for the உம்முடைய promise. சமூகத்துக்கு மோசே கடந்து போனது போல Moses is like he went to the நான் presence. உம்முடைய சமூகத்துக்கு நான் கடந்து போகிறேன். Lord, I went to you. I go to your இப்போ presence. தேவனுடைய பிள்ளையே, Behold, child of ஒரு God. நாள் அவர் ஏமாற்ற மாட்டார். Never he'll deceive you. நீ ஏமாந்து போக மாட்டே. You will not be deceived. கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்ல மாட்டே. You will not say, "I am deceived." ஐயோ அந்த சிறு பையன் சொல்ல இருக்கிறான், என் கையில இருந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க, Small boy would have என் told. கையில இருந்து தான் வாங்கிட்டு போயிட்டாங்க. They have plucked out this ஐயோ bread from me. கொடுத்துட்டேன். I have given. கொடுத்தேன். I gave. அவருடைய கையில போச்சு. It went to his hands. அவர் என்னை போஷித்தார். He fed me. என்னை திருப்தி ஆக்கினார். Satisfied me. அவர் கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். I have received it back from his எல்லாம் hand. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். Yeah, everything I received from him. திருப்தியா. Satisfying என் me. தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். My God is blessing உங்களுடைய me. வாழ்க்கையை கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். And many of your life God is going to சபையில change. தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Child of God, you hearing the word of God. வறுமையான வாழ்க்கையை மாற்ற போகிறார். God is going to change your life. கோடலான வாழ்க்கையை மாற்ற போகிறார். Crooked life is going to change. சூரச் செடியின் வாழ்க்கை மாற போகுது. Life of broom tree is going to எலியா change. உனக்கு ஒரு ரதம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Chariot is prepared for ஒரு you. நன்மை உனக்கு உண்டாக போறது. There's a கரங்களை goodness for தட்டி. you. Clap your hands. ஓ, உனக்கு என் கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்கு. You have found grace in my sight. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know you. நீ போகும் வழியை நான் அறிவேன். I know the way you go. நான் துன்பங்களில் நடந்தாலும், நீ துன்பங்களின் பாதையில் நடந்தாலும், You walk in the path of ஓ, valley. உன்னை அவர் ஒரு நாள் கைவிட If you walk மாட்டார். in the path of நீ sorrow, நெருக்கப்பட்டாலும், never you will be நீ forsaken. ஒடுங்கி போக மாட்டாய். You shall be afflicted, you shall not be oppressed. கலக்கமடைந்தாலும், Even if you trouble, நான் உன்னை மனமுறிய விட மாட்டேன். He will not forsake you. எழும்பு, Raise up. எழும்பு, Rise up. பலன்கொள். Be strong. பலத்தினால் காக்கப்படு. Be strong by your புகழ்ச்சி, கனத்தை, மேன்மை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி God has வைத்திருக்கிறார். prepared praise, glory and honor for you and is prepared for கரங்களை you. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Clap your hands and give glory to God.